வணக்கம். இப்ப நம்ம கிளாசிக் தமிழ் சினிமாஸ் வரிசையில பார்க்க போற ஒரு திரைப்படம் ஒரு அருமையான த்ரில்லர் திரைப்படம். இந்த கொலையை செஞ்சது யாரு அப்படின்னு கூட தெரிஞ்சிடும். ஆனால் உண்மையிலேயே யாரு, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இந்த படத்துல மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஹீரோ அப்படின்னு சொன்னா மேஜர் சுந்தரராஜன் அவர்களை தான் சொல்லணும். மேலும் சவுகார் ஜானகி அவர்களும் KR விஜயா அவர்களும் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் தான் மெயின் கேரக்டரே இந்த படத்துல. ஜெய்சங்கர் அவர்களை பத்தி சினிமா ஃபீல்டுல நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப இலகிய மனசு படைச்சவர். நிறைய படங்களுக்கு சம்பளம் கொடுக்காட்டியும் கவலைப்படாம ஒரு பாட்டுக்கு விட்டுருக்காரு. நட்புக்காக நிறைய செய்யக்கூடியவர் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். இந்த படத்துலயும் அதே தான். அதாவது நட்புக்காக நடிச்சிருப்பார் போல இருக்கு இந்த படத்துல. ஏன்னா மெயின் சப்ஜெக்டே அக்கா தங்கைன்னு பேர் இருக்கு இல்லையா. சவுகார் ஜானகியும் KR விஜயாவும் தான் அக்கா தங்கைகளா நடிச்சிருப்பாங்க. இவங்களை சுத்தி தான் கதை நகரும். இதுல ஜெய்சங்கர் ஐயா நடிச்சிருப்பாரு. கேட்டிருப்பாங்க யாராச்சும் நட்புக்காக நடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, நடிச்சிருப்பாரு. ஹீரோவா தான் வருவாரு. ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு வெயிட்டேஜ் இருக்காது. தெரிஞ்சேதான் நடிச்சிருப்பாரு. அப்புறம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா கட்டாயம் இயக்குனர் அவர்களை பத்தி சொல்லணும். அருமையா இயக்கியிருப்பார் படத்தை. MA திருமுகம் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருப்பார். இந்த MA திருமுகம் அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, சாண்டோஸ் சின்னப்பா தேவர் இருக்காருல்ல, நிறைய பேருக்கு தெரியும். சின்னப்பா தேவர் எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பர். எம்ஜிஆரை வச்சு நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு. அவருடைய தம்பி தான் MA திருமுகம் அவர்கள். இவர் எடிட்டரா நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப சாண்டோ சின்னப்பா தேவர் எம்ஜிஆர்ட்ட போய் சொல்றாரு, அப்படியா சந்தோஷம், என்ன வச்சே டைரக்ட் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்றாரு. அவர் இயக்கிய முதல் படமே எம்ஜிஆர் தான் ஹீரோ. அதாவது MA திருமுகம் அவர்கள் இயக்கிய முதல் படத்திலேயே எம்ஜிஆர் தான் ஹீரோ. அந்த படத்தின் பேர் தாய்க்கு பின் தாரம். அப்படிப்பட்ட இயக்குனர் இயக்கிய படம் தான் இந்த அக்கா தங்கை அப்படிங்கிற படம். நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். 1969 பிப்ரவரி மாதம் வெளியானது. நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இந்த படத்துல யார் கலக்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் தான் கலக்கியிருப்பார் நடிப்புல. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது சவுகார் ஜானகி அவர்களும் KR விஜயா அவர்களும் அக்கா தங்கைகள். சவுகார் ஜானகி அவர்கள் KR விஜயா வாழ்க்கைக்காக அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருவாங்க. அவங்க நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க, கிராமத்திலேயே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கச்சியை படிக்க வைப்பாங்க. தங்கச்சியா நடிச்ச KR விஜயா அவர்கள் சென்னையில லா காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாங்க. தன்னுடைய தங்கை மிகப்பெரிய வக்கீல் ஆகணும், அவங்க வாதாடுறத நாம பார்க்கணும், மறைஞ்சிருந்து பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதான் சவுகார் ஜானகி அவர்களின் ஆசையா இருக்கும். அதற்காக வீடு வாசல்லாம் வித்துருவாங்க. தங்கச்சிக்கு தெரியாம வீடு வாசல்லாம் வித்து அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி இவங்க ஒரு வாடகை வீட்டுல இருப்பாங்க. KR விஜயா அவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். அக்கா தன் மேல வச்சிருக்க பாசத்துக்கு எப்படி நம்ம பதில் செய்ய போறோம் அப்படிங்கிற கவலையே KR விஜயா அவர்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப நன்றியோட இருப்பாங்க அக்கா மேல. அக்கா தங்கச்சிங்க பாசம் அப்படி இருக்கும். ஆனால் பெரிய ஒரு திருப்பம் வந்துடும். KR விஜயா அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் லவ்வரா இருப்பாங்க. அவங்க பிக்னிக் போன இடத்துல பைனாகுலர் மூலமாக KR விஜயா அவர்கள் ஒரு கொலையை பார்த்துருவாங்க. அந்த கொலையை யார் செய்வா அப்படின்னு சொன்னா மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் தான் செய்வார். ஒரு மலை உச்சியில ஒரு பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சு தள்ளி விட்டுருவார். இதை KR விஜயா அவர்கள் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஜெய்சங்கர்கிட்ட சொன்னாலும் ஜெய்சங்கர் அதெல்லாம் நம்ப மாட்டாரு. நீ பார்த்தது பிரம்ம அப்படின்றவாரு. அப்புறம் KR விஜயா அவர்கள் சென்னைக்கே போய் ஒரு பெரிய லாயர்கிட்ட இவங்க ஜூனியர் லாயரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க சென்னையில இருக்கும்போது இங்க என்ன ஆகும், கிராமத்துல சவுகார் ஜானகி அவர்களுக்கு திருமணம் ஏற்பாடாகும். ஆனால் சவுகார் ஜானகிக்கு யார் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னா மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் தான் மாப்பிள்ளை. மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்திருப்பாரு. நீதிபதியாக இருப்பாரு, மாவட்ட நீதிபதியாக இருப்பாரு. அவர் ஏழை பெண்ணான சவுகார் ஜானகியை கல்யாணம் பண்ணிக்குவார். இது எப்ப KR விஜயா அவர்களுக்கு தெரிய வரும்னு சொன்னா சென்னையில இருந்து நேரா கல்யாணத்துக்கு வருவாங்க. கல்யாணத்துக்கு பார்த்தோன்னதான் கொலைகாரம் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி பதறுவாங்க. பதர்னா சவுகார் ஜானகி அவர்கள் சொல்லுவாங்க, நான் பேசின வரைக்கும் அவர் கொலைகாரனா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே என் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறமும் அவர் கொலைகாரன்னு தீர்ப்பானாலும் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய பாக்கியம் அவ்வளவுதான் நினைச்சுக்கிறேன். நீ இப்போதைக்கு கல்யாணத்தை நிறுத்தாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. KR விஜயா அவர்களுக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் தான் KR விஜயாவின் லவ்வராக நடிச்சார்ல ஜெய்சங்கர், அவருடைய அண்ணன். தன்னுடைய லவ்வரோட அண்ணன் தான் தன்னுடைய அக்காவுக்கும் கணவர். ஆனால் அவர் ஒரு கொலைகாரர்.
கேஆர் விஜய் அவர்களுக்கு வந்து அப்படியே ரெண்டு மனநிலையா இருப்பாங்க. மேஜர் சுந்தரராஜன் அவர்களை போலீஸ்லயும் பிடிச்சு கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால வேண்டா வெறுப்பா கல்யாணத்தை நடத்திட்டு அவங்க சென்னைக்கே போயிடுவாங்க. ஜெய்சங்கர்கிட்ட அடிச்சு சொல்லுவாங்க, உங்க அண்ணன் தான் கொலை செஞ்சாரு, நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மேஜர் சுந்தரராஜன் ஊரே மதிக்கும் ஒரு மாவட்ட நீதிபதியாக இருப்பார். ஜெய்சங்கர் மேலெல்லாம் அளவு கடந்து அன்பு வச்சிருப்பாரு. அதனால ஜெய்சங்கரும் நம்ப மாட்டார். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கேஆர் விஜயாவின் தோழியின் கணவர் வந்து ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்குவார். அவருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சாயிரும். அவர் தான் அந்த கொலையை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா கேஸ் நடத்துவாங்க. அந்த கேஸ் என்னன்னு சொன்னா, மலை மேல மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொண்டு தள்ளி விட்டார் இல்லையா, அந்த பொண்ணை கேஆர் விஜயாவின் தோழியின் கணவர் தான் கொன்னதா சொல்லி கேஸ் நடத்துவாங்க. அதனால தன்னுடைய தோழியின் கணவரை வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேஆர் விஜயா அவர்கள் வந்து இந்த கேஸ்ல ஆஜராவாங்க. முதல் கேஸ் அவங்களுக்கு, கேஆர் விஜயா அவர்களுக்கு முதல் கேஸ இப்படி அமைஞ்சு போயிடும். முதல் நாள் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. தன்னுடைய அக்காள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்காம போவாங்க. அதற்கு சவுகார் ஜானகி அவர்கள் கோச்சிக்கிட்டு என்னுடைய கணவரா இருந்தாலும் பரவாயில்ல, எது நியாயமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்நாள்ல எதிர்பார்த்திருந்த மாதிரியே தங்கச்சி வந்து முதல் நாள் வாதாட போறாங்க. அவங்களும் பார்க்கணும் இல்லையா, அவங்களும் கோர்ட்டுக்கு வருவாங்க. அங்க வந்தா மேஜர் சுந்தரராஜன் மேல பழி சுமத்துவாங்க கேஆர் விஜய் அவர்கள். அதை பார்த்து சவுகார் ஜானகி அவர்களுக்கு வந்து மனசு உடைஞ்சு போயிடும். சவுகார் ஜானகி அவர்களின் நடிப்பை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. 60கள்ல அவங்கள வந்து ஒரு நடிப்பு ராஜசினே சொல்லலாம். அப்படி எல்லா கேரக்டரும் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய கணவனுக்கு எதிராக தங்கச்சி வாதாடுறதை பார்த்து அப்படியே மருகுவாங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்க. கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். கேஆர் விஜயா வந்து ரொம்ப அருமையா வாதாடுவாங்க. கிட்டத்தட்ட மேஜர் சுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரிலாம் ஆயிரும். கோர்ட்லயும் அந்த கேஸோட தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட மேஜர் சுந்தரராஜன் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி ஆயிரும். தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் கிளைமேக்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும், சஸ்பென்ஸ். அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப அருமையான படம். கேஆர் விஜயா, சவுகார் ஜானகி இவங்களுக்கு இடையிலான டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஜெய்சங்கர், கேஆர் விஜயா அந்த லவர்களுக்கு இடையிலான அந்த காதல் வார்த்தைகள் எல்லாம் நிறைய ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப இயல்பா இருக்கிற மாதிரி வசனங்கள் எழுதியிருப்பாங்க. ரொம்ப அருமையான படம். அக்கா தங்கைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். 69ல வந்த படம். நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிறது நம்ம தெரியாது. தாராளமாக பார்க்கலாம். நல்ல அருமையான படம், சூப்பரா இருக்கும். இந்த படத்துல நாகேஷ் அவர்களும் காமெடியில வந்து கலக்கியிருப்பாரு. நாகேஷ் அவர்கள் வந்து போட்டோ ஸ்டுடியோ வச்சிருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் சோக சீன் இருக்கு, அவருக்கு வெளுத்து வாங்கியிருப்பாரு. படம் வந்து ஓவராலா சூப்பரா இருக்கும். பாருங்க. நன்றி, வணக்கம்.